ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சீரக சம்பாவில் ஒரு மட்டன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக நல்லா உதிரியாக சூப்பராக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ மட்டனில் தான் சேர்ப்பேன். 1/2 கிலோ மட்டனுக்கு வந்து எவ்வளோ அரிசி சேர்த்துருக்கேன் அப்படின்னா, ஒரு 1/4 படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் அதில் ஒரு அரை உலக்கு அரிசியும் இப்போ நான் எடுத்திருக்கேன். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு 100 கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கிடுவோம். அது கூட 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கிடுவோம். அது நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துக்கிடுவோம். இதோடு சேர்த்துட்டு இதுவும் சேர்ந்து வதங்கினதுக்கப்புறம் வந்து 100 வெள்ளைப்பூடு, 50 இஞ்சி, 50 சின்ன வெங்காயம் அரைச்சி அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம். இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வந்து 2 தக்காளி சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டு இதோட வந்து நம்ம மசாலா என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அது கூட பிரியாணி மசாலா வீட்டிலேயே அரைச்சது தான் சேர்த்துருக்கேன். இதில் என்னென்ன அரைச்சிருக்கேன் அப்படின்னா, மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தனி மல்லி, இதெல்லாம் லைட்டாக வந்து நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிடுவோம். இப்போ வந்து மட்டன் வந்து நான் ஏற்கனவே வந்து வேக வச்சுருக்கேன். ஒரு 3 விசில் விட்டு நல்லா மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ அந்த மட்டனையும் இதோட சேர்த்துருவோம். இது கூட வந்து இப்போ வந்து தயிர் தான் சேர்க்க போகிறோம். 1 கப் அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துட்டு நல்லா வந்து இதையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வரட்டும். வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ வந்து நான் மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு, அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு 1:2 தான் நம்ம இன்றைக்கி தண்ணி ஊற்ற போகிறோம். அது மாதிரி நம்ம ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அரிசி சீரக சம்பா வந்து நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சுட்டேன். நம்ம வெங்காயம் தாளிக்க போகும்போதே வந்து நம்ம ரைஸை வந்து ஊற வச்சுருவோம். அப்போவே ஊற வச்சாச்சு. இப்போ இந்த ரைஸையும் இதோட சேர்த்துட்டு ஒரு அரை லெமன் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம ஓரளவுக்கு வந்து தண்ணி பூரா நல்லா உறிஞ்சி வேகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஒரு 3/4 பதம் வந்துருச்சு. இப்போ வந்து மேலே வந்து நம்ம நெய் சேர்த்துக்கிறோம். நெய் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு குக்கர் மூடியை வச்சு மூடிடுவோம். இது வந்து விசில் வந்தாலும் வரலாட்டினாலும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம அமர்த்திடுவோம். அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான பொழு பொழுன்னு நல்ல டேஸ்ட்டான நம்மளுக்கு வந்து மட்டன் பிரியாணி ரெடி.